லேடி தோரா மாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். காமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேன் ஃபாஸ்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துரும். ஸோ கேன்சர் வந்ததுனால அவங்க இந்த உலகத்தையே வெறுத்துட்டு ஒரு மாரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தோரோட ஹேமர் ஒரு கட்டத்தில அவங்களுக்கு கிடைக்கும். அத தொட்டு தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க லேடி தோரா மாறிடுவாங்க. காடஸ் ஆஃப் தண்டர் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேன்சர் லைட்டா குணமாயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க காடஸ் ஆயிட்டாங்கல்ல. ஸோ கேன்சர் குணமாயிட்டு இருக்கும். பட் அந்த சுத்திய வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பவரும் போயிரும். திரும்பவும் கேன்சர் வந்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, காடஸ் ஆஃப் தண்டரோட நம்ம லேடி தோரோட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆரிஜின். அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா டைகா வைட்டிட்டி. இவர் ஜேசன் ஆரனோட தோர் காமிக்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தை எடுக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த செட் பிக்ஸ் நிறைய லீக் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ஷூட்லாம் கூட நிறைய லீக் ஆயிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம், அதில் தோர் அண்ட் லவ் அண்ட் தண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட உடஞ்சி போன ஹேமரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு ஸ்ட்ரெயின் கட்டியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோர் ராக்னராக்ல வந்த இடம் தான். அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின பக்கத்துக்காக தோர் போவார். அங்கே தான் ஹெலாவும் வருவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தோரோட சுற்றியும் பார்த்தீங்கன்னா உடையும். It's not possible. Darling, you have no idea what's possible. சளி சளியாக நொறுக்கிட்டியக்கா. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியை பிடிச்சி ஒரே கையில் நொறுக்கி போடுவாங்க. அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உடஞ்சி விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த இடத்துலையுமே சரியாக சொல்ல வரல. என் கேமில் எடுத்துகிட்டு வந்த அந்த மியால்னியர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்து வந்த மியால்னியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ராங் பிரேக்கர் கிடச்சிட்டதுனால அவர் இந்த சுற்றியவே கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி அந்த விழுந்த இடத்துலேயே தான் கடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் புதுசு ஆஸ்கார்டாக அப்போ பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. என் கேமில் பார்த்துருப்பீங்க அந்த இடம் தான் நியூ ஆஸ்கார்டு. ஓடின்னு பார்த்தீங்கன்னா ராக்னராக் படத்தில் இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்க, இதுதான் அடுத்த ஆஸ்கார்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த உடஞ்சி போன சுத்தியோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி கட்டியிருக்கதா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீக்லாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஜேன் ஃபாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தோரை பார்க்கறதுக்காக அந்த நியூ ஆஸ்கார்டுக்கு போகலாம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோர் இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி என் கேமில் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த சுற்றி அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த சுற்றி தான் எடுத்து பார்ப்போமே ஏன் அப்படி உடஞ்சிருக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி எடுத்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். ஏன்னா லீக்கான செட்பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி எப்படி காமிச்சிருக்காங்கன்னா உடஞ்ச சுற்றியே அப்படியே ஒட்டியிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த பவர் கூட அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே அந்த எல்லா சுற்றியுமே ஒன்று சேர்ந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவங்க காடஸ் ஆஃப் தண்டர் அப்படின்னு மாறுற மாதிரி காமிக்கலாம். உடஞ்சி போட சுற்றிக்கு அந்த ஸ்பெல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும். என்ன தான் உடஞ்சிருந்தாலும் நம்ம ஓடின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிக்கு மியால்னியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஸ்பெல் படி பார்த்தீங்கன்னா இந்த சுற்றியை யார் எடுக்கிறாங்களோ அவங்க காட் ஆஃப் தண்டர் இல்லைனா காடஸ் ஆஃப் தண்டராக பார்த்தீங்கன்னா மாற்றப்படுவாங்க. நம்ம தோரோட சக்திகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மியால்னியர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சி கிடந்தாலும் அதுக்கு போட்ட ஸ்பெல்லு இல்லை அதில் இருக்கிற மேஜிக் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேன் ஃபாஸ்டர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதாக மாறிட்டு இருக்கலாம் பழைய மாதிரி சுற்றியா. நம்ம தோர் எடுக்கலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஸோ படம் பார்த்தா தான் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. பட் நம்ம ஜேன்